நேர்களே, தமிழக அரசியல் களம் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகர்கிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி உதயமாகிறது. கமல்ஹாசன் கட்சி தொடங்குகிறார். அதற்கான அறிவிப்பையும் அறிவிக்கப்படும் தேதியையும் அறிவித்திருக்கிறார். இதை திரு ரஜினிகாந்த் வரவேற்றிருக்கிறார். ரஜினிகாந்த் கிட்ட 6 மாசத்துல தேர்தல் வந்தா எதிர்கொள்வீங்களான்னு கேட்கும் பொழுது நிச்சயம் எதிர்கொள்வேன் என்கிறார். தனி இயக்கத்துக்கான வாய்ப்பு இன்னும் அடைக்கப்பட்டதா திரு டிடிவி தினகரனை பற்றி தெரியல. ஆனாலும் கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிமுக அம்மா என்ற அடையாளத்தோடு நாங்கள் இயங்குவோம். while not ruling out செப்பரேட் பார்ட்டி, அவர் அதிமுக அம்மா அப்படிங்கிற அந்த அடையாளத்தோடு இயங்கிறதுக்கான முயற்சியை தான் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய புதிய திருப்பங்களோடு அடுத்த கட்டத்தை அடைகிறது தமிழ்நாட்டு அரசியல். விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய செல்வி CR சரஸ்வதி அவர்களை வரவேற்போம். டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர் மற்றும் திருமதி கஸ்தூரி அவர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். சமூக செயற்பாட்டாளர் நடிகர் திருமதி கஸ்தூரி அவர்களை வரவேற்கின்றோம் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். உதயமாகும் தினகரன் கமல் கட்சிகள் யாருக்கு நெருக்கடி என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிப்போம். நேர்களே, முதல் கேள்வி கஸ்தூரி அவர்கள்ட்ட வைக்க விரும்புகிறேன். கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த அறிக்கையை பார்த்திருப்பீங்க, அறிவிப்பை பார்த்திருப்பீங்க. அதை முழுமையா பார்க்கும்போது திருமதி கஸ்தூரி, உங்களுக்கு திரு கமல்ஹாசன் வாக்கு அரசியலை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, ஒரு தேர்தல் அரசியல் பாதையை தான் குறிக்கிறார் அப்படின்னு ஊர்ஜிதமா நம்ப முடிகிறதா? கண்டிப்பா அப்படிதான் தோணுது. அவர் நேரடியா அவருடைய செயல்பாடை பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் சந்திக்காம ஸ்ட்ரைட்டா பிப்ரவரியில ராமநாதபுரத்துல மக்களை நேரடியாக சந்திக்க போகிறேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அரசியலில் தான் இறங்குறாரு. பட் அது ஒரு வாக்கு அரசியல் அப்படின்னு ஒரு ஊர்ஜிதமா நம்ப தோணுதா? ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸுக்கான வேற இன்டர்பிரிட்டேஷன்ஸுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா புரட்சி முழக்கமோ கவர்ச்சி கழகமோ இல்லை அப்படிங்கிறாரு. சமீபத்தில் RK நகர் பற்றி திருடர்கள்ட்டே பிச்சை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொன்னாரு. ஸோ இந்த ஒரு வாக்கு அரசியல் பற்றி, அதுவும் பிரசன்ட் ட்ரெண்ட் பற்றி அவர் கருத்து வெளியிட்டிருக்கும் போது ஒரு மக்கள் இயக்கமா இருந்து தேர்தல் பார்வையில வேறு பார்வை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இல்ல இயக்கம் சார்ந்த அரசியலா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ் எஸ், திராவிட இயக்கம் போல திராவிட கட்சி இல்ல he is definitely going to, அப்படி இல்லை. இது மட்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ களத்தில் தானே இறங்கியிருக்கிறாரு. மக்களுடைய பிரச்சனை அவர் அறிக்கையை பொறுத்து பார்த்தா கூட இது நான் கற்றுக்கிறதுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுடைய ஒரு டைரக்டாக அவங்களோட ஒரு அவுட்ரீச் பண்ணி மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பயிற்சியா தான் இதை பாக்குறேன். ரஜினிகாந்தோட அறிவிப்பிலிருந்து சற்றே வித்தியாசத்தோட பாக்குறோம் இல்லையா? நான் 234 தொகுதியிலையும் நிக்க போறேன், தனி கட்சி அப்படிங்கிறார். ஆனா திரு கமல்ஹாசன் அறிக்கையில இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய வரிகள்லாம் இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து அவங்கள புரிஞ்சுக்க போறேன், எல்லாரையும் சந்திக்க போறேன், என்னுடைய அமைப்புங்கிறது புரட்சி முழக்கமோ கவர்ச்சி கழகமோ இல்லை அப்படிங்கும்போது ஒரு தீகா போல ஒரு அமைப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கேன் வி ரூல் தட் அவுட்? மக்கள் களத்தில் இயங்கலாம், தேர்தல் களத்திலே உறுதியா இயங்கணும் நினைக்கிறேன். கேன் வி ரூல் தட் அவுட் அப்படின்னு சொன்னா எதுவுமே we cannot, எல்லாமே சாத்தியம்தான். ஆனா இது ஒரு பொது நல நற்பணி மன்றம் தாண்டி ஆக்டிவான அரசியலுக்கு தான் வருவார். ஏன்னா அவருடைய இண்டிகேஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னாடி தான் ப்ரோக்ரஸ் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் அவர் பேக்கே அடிக்கல. வரேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்னாரு. எல்லாரும் நீ வந்துட்டு பேசுன்னு சொன்னப்போ சரி வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ கட்சி பேரை அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற அளவுல சொல்லியிருக்காரு. இயக்கத்துடைய பேரை அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லல. ஸோ கட்சி அப்படின்னு சொல்லும் போது அடுத்த ஸ்டெப் இப்போ பாப்புலர் பாலிடிக்ஸ் அப்படின்னு தானே. உதாரணத்துக்கு இந்து மக்கள் கட்சின்னு இருக்கு, அது சில தேர்தல்களை கலந்துக்காம இருந்திருக்கு. திராவிட கழகம் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம ஒரு
தேர்தல் களத்துல இயங்கக்கூடிய கட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இன்று மாலை ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது கமல்ஹாசன் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தார். சற்று நேரத்துக்கு முன்பாக திரு கமல்ஹாசன் பேட்டி அளித்திருக்கிறார் போல. திரு கமல்ஹாசனுடைய கருத்துக்களை கேட்கலாம். நீங்க உங்க அரசியல் பிரவேசத்திற்கான தேதிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. மக்களிடம் எதை முன்னிறுத்தி நீங்க உங்களுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறீங்க? என்ன மாதிரியான உங்க அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? மக்களையே மக்கள் முன்னாடி முன்னிறுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பலம் அவர்களை உணரச் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த பலம்தான் நாட்டுக்கே பலம். அதை அவங்களுக்கு தெரியும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு போறேன். மக்கள் மத்தியில ஏன்னா இப்போ ரஜினியும் ஒரு பக்கம் உங்களுக்கு நடிகர்கள் களம் காணக்கூடிய முக்கிய நடிகர்கள் களம் காணக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ரஜினியும் நீங்களும் சேர்ந்து செய்வதற்கு கமலிடம் தான் இதற்கு சேர்ந்து அரசியல் பிரவேசம் இருக்குமா என்று கேள்வி கேட்டதற்கு கமல் தான் அதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. கமல் எப்படி பார்க்க? இல்லையா, அவர் அப்படி சொல்லல. காலம்தான் பதில் சொல்லும்னு சொல்லியிருக்காரு. அது காலம் ஒரு நல்ல மருந்து எல்லாவற்றுக்குமே. அதுவே பதிலாக இருக்கட்டும் என்பதுதான் நான் வழிமொழிகிறேன். அவர் ஆன்மீக அரசியலும் தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிர்மாறா நார்த்திகம் நீங்க முழுக்க கடவுள் இருந்தா நல்லது அப்படிங்கிற நிறைய முறை நீங்க சொல்லியிருக்கீங்க. சினிமால சொல்லியிருக்கேன். நேரில் உங்களோட கருத்து மாறப்பட்ட கருத்து நான் பகுத்தறிபவன், அவ்வளவுதான். அதுல உங்கள் கடவுளை அறிவதும் எனக்கு ஒரு முக்கியமான அறிவு தான். அதை அறிந்து அன்பா எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் உண்டோ அதை செய்யலாம். அதற்கு எந்த தியாகமும் செய்யலாம். அப்ப ஆன்மீக அரசியலோட நீங்க எதிர்காலத்துல அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் நம்பிக்கை எனக்கு, அவர் நம்பிக்கை அவர். செல்வி CR சரஸ்வதி, திரு ரஜினிகாந்த் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கமல்ஹாசனும் உறுதிப்படுத்திருக்கிறார். புதிய கட்சி 21ஆம் தேதி பெயர் அறிவிப்பு. இப்ப திரு டிடிவி தினகரனுடைய RK நகர் வெற்றி உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அதுல புதிய வாக்காளர்கள் முதற்கொண்டு உங்களை ஏத்துக்கிட்டாங்க, ஒரு புதிய சக்தியை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் வெளிப்படுத்தினீங்க. நான் திரு ரஜினிகாந்த் வந்துட்டார், திரு கமல்ஹாசன் வந்துட்டார். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சூப்பர் ஸ்டார்ஸ், திரை உலக ஜாம்பவான்கள் வரும்போது, ஒரு வசீகரம் பெற்ற அவங்க வரும்போது உங்களுக்கான ஸ்பேஸ் சுருங்குன்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, இதே போல ஜாம்பவான் சமீபத்தில் சிரஞ்சீவி ஆந்திரால வந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாபெரும் உலக நடிகர் திலும் சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்தார். பல பேர் வந்திருக்காங்க. சில பேர் புரட்சி தலைவரை நீங்க யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய வாழ்க்கை என்பது அரசியலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இவர்கள் வரட்டும். முதல்ல மிஸ்டர் ஹரி இது வரைக்கும் ட்விட்டர்ல பேசிட்டு இருந்த கமலஹாசன் இப்ப நேரம் இறங்கி பேசுறார். ட்விட்டர்ல கூட அவர் மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசினாருன்னா அவர் நீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்ப நடக்கிற பிரச்சனைகளை பத்தி அச்சு யாத்திரை ரத்து பண்ணிருக்காங்க, அதை பத்தி ட்விட்டர்ல ஒண்ணுமே சொல்லல. அதே போல இன்னைக்கு பாருங்க, டெல்லியில எய்ம்ஸ் டாக்டர் பாவம் அந்த சரவணன் இறந்தப்போ அவர் ஒண்ணுமே பேசல. இன்றைக்கு ஒரு மாணவர் இறந்திருக்காரு, அதை பத்தி அவர் எதுவுமே பேசல. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தலாக் பத்தி எவ்வளவு பெரிய ஆரம்பித்த பிறகு அதை கேளுங்க. ட்விட்டர்ல அரசியல் பேசினார்ல, RK நகரை பத்தி அவ்வளவு பேசினவர், மக்களுக்காக பேசுறேன்னு சொல்றவர், ஏன் இந்த தலாக் பத்தி பேசல? ஏன் ஹஜ் யாத்திரை ரத்து பண்ணதை பத்தி பேசல? டிசம்பர் 6, 2016 முன்னாடி திரு டிடிவி தினகரன் எவ்வளவு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு. நாங்கள் அரசியலுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா இருந்த போது 10 ஆண்டு காலம் வேண்டான்னு சொன்னதா ஒதுங்கி இருந்தார். அதன் பிறகு சின்னம்மா சொல்லி நான் கேட்கிறேன், இன்னைக்கு அனைத்து இந்திய இப்போ சமீபத்தில் நீங்க கூட போட்டீங்க, முதலமைச்சர் சொல்றார் 10 வருஷம் எங்க இருந்தாருன்னு. 10 வருஷம் எங்க இருந்தாருன்னு கேட்கிறவர் ஏன் தொப்பி போட்டு பிரச்சாரம் பண்ணாரு? ஏன் 7 லட்சம் அஃபிடவேட்ல ஏன் துணை முதலமைச்சர் துணை பொதுச் செயலாளரா திரு டிடி தினகரனுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சது அனைத்து இந்திய அண்ணா திமுக அணியில் அன்னைக்கு இருந்த இந்த முதலமைச்சர் தானே. அன்னைக்கெல்லாம் 10 வருஷம் இல்லங்கிறது அவங்களுக்கு தெரியல. உட்கார வச்ச ஏணி எட்டி உதைக்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவனோட பதில் தான் RK நகர் எலெக்ஷன். எங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, கமலஹாசன் சரி, கள யதார்த்தத்துக்கு வரட்டும். இப்பவே ரஜினி கமல் என்ன சொல்றார்? அவர் புரியுதா? எனக்கு புரியல. சாமி கும்பிடுவேங்கிறாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா ஏத்துக்குவேங்கிறாரு, நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அதற்கு அவசியம் வந்தால் ஒத்துக்கொள்வேங்கிறாரு. அவருடைய பதில் என்ன? இப்போ ஆன்மீக அரசியல் நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? மாட்டேன்னு சொல்ல. சில விஷயங்களில் விட்டு கொடுக்க போக வேண்டும் என்றால் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். ஆன்மீக அரசியல் எனக்கு ஒவ்வாது. அதற்காக சில சமயம் விட்டு கொடுக்க வேண்டும். உங்களோட கடவுளை தேடுறதும் இருக்கா இல்லையான்னு தேடுறதும் என்னுடைய பகுத்தறிவுல ஒரு பகுதி சொல்றாரு. அவர் தன்னை பற்றி இதுவரைக்குமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல முக்காவாசி புரிஞ்சதில்ல. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ தெரியல, எனக்கு புரியல. அவர் தமிழ் நமக்கு புரியல. அவர் தவறா நம்ம தவறா. ஒண்ணே ஒரு விஷயம், திரு கமலஹாசன் அவர்களுக்கு, நீங்கள் அரசியலுக்கு வந்தால் எல்லா பிரச்சனையும் பேசுங்க. நீங்க திருடங்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கொச்சப்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு, இப்ப டி ராஜேந்தர் மாதிரி ஏதோ டயலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு, கவர்ச்சி அரசியல் ஏதோ ஒன்று பேசுனீங்க தான் சொன்னீங்க.
அப்படி அல்லாமல் அப்படி வந்து அவர் பேசும்போது தனிப்பட்ட விமர்சனங்களை மக்களை கேவலப்படுத்தி பேசுறதோ, வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் திருடன் என்று சொல்வதோ, மக்களை பார்த்து பிச்சைக்காரங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்காக பேசணும். இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரில யார் வேணா அரசியலுக்கு வரலாம். இதை வேண்டாம்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. ஆனால் வருபவர்கள் மக்களை பற்றி பேசுறேன்னா எல்லாத்தையும் பேசணும். ஒரே விஷயத்தை மட்டும் பேசிட்டு நான் மக்களுக்காக பேசுறேன்னு சொல்லக்கூடாது. திருமதி மகேஸ்வரி செல்வி சிஆர் சரஸ்வதியோட கருத்துக்கள்ல உடன்படுறீங்களா? as far as Mr. Rajinikanth and Kamal Haasan are concerned. எங்களை பொறுத்த மட்டிலும் கமலஹாசன் அவர்கள் படைப்பிடிப்பு இல்லாத நேரத்திலே மட்டும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற, அரசியலுக்கு வர விரும்புகின்ற ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, இப்போது புது கட்சி துவங்குகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவருக்கு வந்து மக்களை சந்தித்து மக்களை மக்களுக்கே அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவருக்கு ஒரு அரசியல் அமைப்போ ஒரு அரசியல் கட்சியோ நிச்சயமாக தேவையில்லை. தனது ரசிகர் மன்றத்தின் மூலமாகவே அதை சாதிக்கலாம். ஒரு சமூக சேவகராக நின்று கூட அதை சாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு கட்சி துவங்குகிறேன் என்று சொன்னால் அது வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் நிச்சயமாக அவர் வருகிறார் என்பது என்னுடைய தீர்மானமான கருத்து. அது மட்டுமல்ல, இப்போது மரியாதைக்குரிய சிஆர் சரஸ்வதி அவர்கள் ஒரு கருத்தை இங்கே சொன்னார்கள். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கின்ற பணியை எங்களுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்ததாக ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள். அதை நான் வன்மையாக மறுக்கின்றேன். ஏனென்றால் அதை செய்தவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தான் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் தினகரன் அவர்களும் சரி, சசிகலா அவர்களும் சரி, நீங்களும் வந்து சின்னமாக்கால விழுந்தீங்க. 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தூக்கிலிடப்பட்டவர்கள். நீங்களும் சின்னமாக்கால வந்து காடல்ல விழுந்தீங்க. அம்மா அவர்கள் கட்சியிலே சேர்ந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இத கேட்டு பதில் சொல்லுங்க. நீங்களும் காடலுக்கு வந்தீங்க. நீங்களும் சின்னமாக்கால விழுந்தீங்க. தெளிவு பண்ண அடிப்படை உறுப்பினராக இருந்த சசிகலா அவர்களை, ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இல்லாதவரை அவரை பொதுச் செயலாளராக, தற்காலிக பொதுச் செயலாளராக நியமித்த பெருமை எங்களுடைய அதிமுக தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உண்டு. எங்களுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் போட்ட பிச்சை. ஆனால் எந்த நோக்கத்திற்காக யார் யாருக்கு பிச்சை போட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. அம்மா அவர்களை யார் யாருக்கு பிச்சை போட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கால்ல விழுந்து வாங்குமோ தெரியலையா? கால்ல விழுந்து பதவி பிச்சை வாங்குமோ தெரியலையா? யார் யாருக்கு பிச்சை போட்டாங்க? அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி தான் சொல்லணும். யார் யார் கால்ல விழுந்தாங்க, யார் யாருக்கு பதவி பிச்சை, இன்க்ளூடிங் அவங்க. நீங்களும் தான் வந்தீங்க கார்டனுக்கு கால்ல விழ. நீங்களும் தான் வந்தீங்க. நீங்களும் தான் வந்தீங்க. நீங்க எல்லாரும் கிடையாது. அதிமுகவை பற்றி அவர்கள் பேசக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, இன்றைக்கு டிடிவி அவர்கள் தனிக்கட்சி துவங்குவதை பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகின்றார். அதாவது முரண்பாடுகளை டிடிவி அவர்கள் இருக்கிறார். காலையிலே பார்த்தீர்களே என்றால் யார் கால்ல விழுந்து வாங்கினாங்க பதவியை, யார் பிச்சை போட்டது? யார் காலையும் விழுந்து வாங்கலைங்க. உங்களுக்கு வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக நியமித்தது எங்களுடைய போட சொல்லுங்க. அன்று இன்று போடுவீங்கல்ல, முழு பூசணிக்காய் சோத்துல பாத்திருக்கேன். எங்க கால்ல விழலங்கறாங்க, பிச்சை போட்டாங்கன்றாங்க. யார் பிச்சை போட்டாங்க? யார் மூலமா பதவி வாங்குனாங்க? பிரச்சனையை திசை திருப்ப கூடாது. நீங்க தப்பா பேசாதீங்க. நீங்க தப்பா பேசாதீங்க. இன்க்ளூடிங் நீங்களும் வந்து கால்ல விழுந்திருக்கீங்க. இன்க்ளூடிங் நீங்களும் வந்து சின்னமா கால்ல விழுந்திருக்கீங்க. நீங்க திசையை திருப்பாதீங்க. இது ரெண்டு தரப்புக்கும் எப்ப போர் அடிக்கும் நீங்க மாத்தாதீங்க. இல்ல ரெண்டு தரப்புக்கும் இந்த வாதம் எப்ப போர் அடிக்கும் தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சமாதானமா பேசுறாங்க.